சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல். சாபம் விட்டாங்கன்னா உண்மையிலேயே நம்மளுக்கு பிடிக்குமா? நிறைய பேர் நாசமாக போ நிர்மலம் போகிற மாதிரிலாம் சாபம் போடுவாங்க இல்லைங்களா, பரம்பரையாக சேதாரமாகட்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாபங்கள் பழிக்குமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஒருத்தர் கோவத்தில் தன்னை மறந்து சாபம் கொடுத்தா அது கண்டிப்பாக பழிக்காதுங்க. ஏன்னா அவங்க கோவத்தில் கண்ணை மறைச்சிடும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் வார்த்தையெல்லாம் இருக்குதுங்க. அதனால் அந்த சாபம் கண்டிப்பாக நம்மளுக்கு வராதுங்க. ஆனால் அதே சமயம் அவங்க மனசு நொந்து போய் ஒரு கண்ணீர் விட்டாலோ அவங்களோட சாபம் நம்மளுக்கு பிடிக்குங்க. ஒருத்தர் பல தவறு செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அவங்க சாபம் விட்டாலும் அது நம்மளுக்கு பழிக்காது. ஏன்னா அவங்களும் பல தவறு செஞ்சவர்களே. ஆனால் மனசு கண்ணீர் சிந்தினா போதுங்க. ஒரு கோயில் குளத்துலேயே போய் உட்காந்து அல்லது ஒரு ஆத்தோரத்தில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு மனசு கண்ணீர் விட்டு ஏன்னா என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டால் அந்த சாபம் அவங்க சாபம் விடாட்டியும் அந்த வார்த்தையே நம்மளுக்கு சாபமாக பழிக்குங்க. அந்த மாதிரி மனசு புண்பட்டு பெரிய சாபமே கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு பழிக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் விடுற சாபம் நம்மளுக்கு பழிக்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிய ஆண்களை தவிர, அதாவது கட்டின புருஷன் தவிர மற்ற ஆணை பார்க்காத ஒரு பத்தினிகள் சாபம் கண்டிப்பாக பழிக்குங்க. தாய் தந்தையர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவன் அனாதையை தவிக்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது அனாதையை மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம தொழில் விஷயமாக பல இடத்துல போயிடுவோம். அப்போ பிள்ளை நம்மளை பார்க்கல அப்படின்னா அவங்க மனசு நொந்தா அந்த அப்பா அம்மாவோட சாபம் நம்மளை கண்டிப்பாக பிடிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முனிவர்கள் அந்தணர்கள்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதகம் பார்க்குறவங்க இந்த மாதிரி, அதாவது பூஜாரிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களோட சாபத்துக்கு கண்டிப்பாக ஆளாகக்கூடாது. அதாவது சுத்தமான பூசாரிகள் அவங்களோட கண்டிப்பாக அவங்களோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. பல பேர்த்துக்கு கெடுதல் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு சாபம் பண்ணிட்டு அந்த சாபம் கண்டிப்பாக பிடிக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அதாவது அனாதையாக இருக்கிறவங்க, குழந்தை குட்டி இல்லாதவங்க, கருமையாக இருந்து சொத்து சேர்த்து வச்சு அவங்கள சொத்தை அபகரித்தாலோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாபம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தலைமுறை மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு அடுத்த தலைமுறையான 21 தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தலைமுறைகள் பாதிக்குங்க. அதனால் யார் வாயிலையும் விழுகாமல் யார்கிட்டையும் சாபம் வாங்காமல் நம்ம நிம்மதியாக நல்லதே செஞ்சுட்டு நல்லதே பண்ணிகிட்டு இருப்போம். உங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் இருந்துட்டு வாங்க. இந்த மாதிரி சாபங்கள் கண்டிப்பாக பழிக்காதுங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. இந்த சேனலை புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு இது போன்ற எளிமையான பரிகாரங்கள், சின்ன சின்ன வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.